கர்க சம்ஹிதை ஸ்ரீ பிருந்தாவன காண்டத்தின் 24ஆம் அத்தியாயம் ராச விஹாரமும் அசுரத்துறவியின் கதையும். அதன் பிறகு கோபியர்களுடன் நாரத மாமுனிவர் கூறினார். யமுனை கரையில் நடந்த காட்சியை கண்டு ஷாம் சுந்தரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராச விகாரத்திற்காக அழகான பிருந்தாவனத்திற்கு வந்தார். பகவான் ஸ்ரீஹரியின் ஆசீர்வாதத்தால் பிருந்தாவனத்தின் மருந்துகள் கரைந்து அவர்கள் அனைவரும் பிரஜங்களாக மாறி ஒரு குழுவாக கூடி ராச கோஷ்டியில் பங்கேற்றனர். மித்திலேஸ்வரரை கொடி போன்ற கோபியர்களின் குழு ஒரு விசித்திரமான பிரகாசத்தால் அலங்கரிக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் பிருந்தாவனேஸ்வர் பகவான் ஸ்ரீஹரியின் பிருந்தாவனத்தில் வலம் வரத் தொடங்கினர். கடம்ப மரங்களால் மூடப்பட்ட காளிந்தி நதியின் அழகிய கரையில் குளிர்ந்த மென்மையான நறுமணம் கொண்ட காற்று சுற்றி வீசி அந்த இடத்தை நறுமணம் கொள்ளச் செய்தது. வடம் என்ற அந்த அழகான கரையில் அழகை மேம்படுத்தி கொண்டிருந்தது. ராசத்தின் உழைப்பால் சோர்வடைந்து போனார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தேவி ஸ்ரீ ராதையுடன் அமர்ந்தார். அந்த நேரத்தில் கோபியர்களுடன் இணைந்து வானத்திலிருந்த தெய்வங்களும் வீணை, தாளம், மிருதங்கம், மூர்ச்சாங்கு போன்ற பல்வேறு இசை கருவிகளை வாசித்து தெய்வீக மலர்களை பொழிந்து ஆரவாரம் செய்தனர். அழகான கோபியர்கள் பகவான் ஸ்ரீஹரிக்கு மகிழ்ச்சியை தந்து அவரது மகிமையான புகழை பாடத் தொடங்கினர். சில கோபியர்கள் மேக்மல்லர் ராகத்தை பாடினர். அரசரே, சில கோபியர்கள் முறையே 7 ஸ்வரங்களுடன் மல்கோஷ், பைரவ், ஸ்ரீராகம் மற்றும் ஹிந்தோல் ராகங்களை பாடினர். பகவானே, அந்த கோபியர்களில் சிலர் மிகவும் அப்பாவிகளாகவும் சிலர் போதையில் இருந்தவர்களாகவும் இருந்தனர். மையல் நிறைந்த கோபியர்களில் பலர் முதிர்ந்த நாயகிகளின் வகையை சேர்ந்தவர்கள். அவர்களின் இதயங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதில் ஈடுபட்டிருந்தனர். பல கோபியர்கள் அன்பான மனப்பான்மையுடன் கோவிந்தத்திற்கு சேவை செய்தனர். சிலர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் பந்து விளையாடத் தொடங்கினர். சிலர் பகவான் ஸ்ரீஹரியுடன் தங்கி மலர்களுடன் விளையாடத் தொடங்கினர். பல கோபியர்கள் தங்கள் பாதங்களில் கொலுசுகளை அணிந்து ஒருவருக்கொருவர் நடனமாடி கொலுசுகளின் சத்தத்துடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதடுகளிலிருந்து அமிர்தத்தை அருந்தினர். பல கோபியர்கள் தங்கள் 2 கரங்களாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிடித்து கொண்டு அவருக்கு மிக அருகில் வந்து புன்னகைத்து அவரை இறுக்கமாக அணைத்துக் கொள்வார்கள். இது யோகிகளுக்கு கூட அரிதானது. இவ்வாறு மிக அழகான பிருந்தாவன கடவுளான யதுராஜர் பகவான் ஸ்ரீஹரி காவி திலகம் அணிந்து கோபியர்களுடன் பிருந்தாவனத்தில் அலையத் தொடங்கினார். சில கோபிகை பெண்கள் வன்சீதரரின் புல்லாங்குழலுடன் வீணையை இசைத்து வாசித்து இறைவனை புகழ்ந்து பாடினர். சிலர் பகவான் ஸ்ரீஹரியின் முன் நின்று இனிமையான குரல்களில் மையலை இசைத்தனர். பல அழகான பெண்கள் மாதவி படர்கொடியின் கீழ் இசை வாசித்து நிலையான மனநிலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் பாடல்களை பாடினர். அவள் அங்கே மகிழ்ந்து தரையில் உள்ள உலக இன்பங்களை முற்றிலுமாக மறந்துவிட்டாள். சில கோபியர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் கரத்தினை தங்கள் கரத்தினில் ஏந்தி தவழும் கூடாரங்களில் வலம் வந்து பிருந்தாவனின் அழகை பார்த்து கொண்டிருந்தனர். சில கோபியர்களின் கழுத்தணிகள் தவழும் வலைகளில் சிக்கிக் கொண்டால் கோவிந்தன் அவர்களின் மார்பை தொட்டு கழுத்தணிகளிலிருந்து பிரிப்பான். கோப அழகிகளின் நாசி முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஷியாம சுந்தரரே அவர்களையும் அவர்களின் அனைத்து அசைவுகளையும் கவனித்துக் கொள்வார். மெதுவாக அவற்றை தீர்த்து அவர்களை அழகாக்குவார். மாதவன் மென்று உட்கொண்ட நறுமணமிக்க உணவில் பாதியை உடனடியாக எடுத்து அவற்றையும் கடிக்கத் தொடங்குவார்கள். அவருக்கு எவ்வளவு பெரிய தவம் இருந்தது! பல கோபியர்கள் புன்னகைத்து ஷியாம சுந்தரரின் கன்னங்கள் தங்கள் 2 விரல்களால் மெதுவாக தொட்டனர். சிலர் புன்னகைத்து அவருக்கு லேசான அடி கொடுத்தனர். கடம்ப மரங்களின் கீழ் இறைவன் அனைத்து மாடு மேய்க்கும் படகுகளுடன் தனித்தனியாகவே விளையாடி கொண்டிருந்தார்.
மிதிலேஸ்வரரே, ஆண் வேடம் அணிந்து கிரீடங்கள் மற்றும் செவி அணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கோபிகை பெண்கள் தாங்களாகவே கதாநாயகர்களாக மாறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் அவர்களைப் போலவே நடனம் ஆடுவார்கள். நூற்றுக்கணக்கான சந்திரன்களை வெறுக்கும் பிரகாசம் கொண்ட அத்தகைய கோபிகை பெண்கள் தேவி ஸ்ரீ ராதையாகவே மாறுவேடமிட்டு அவர்களின் புகழை பாடி தேவி ஸ்ரீ ராதையும் அவருடைய மையல் நாயகரையும் மகிழ்வித்தனர். தூண்கள் வியர்வை போன்ற சாத்வீக உணர்வுகளால் நிறைந்த சில பிரஜ பெண்கள் அன்பால் மூழ்கி உச்ச பேரின்பத்தில் மூழ்கி யோகிகளைப் போல சமாதியில் தரையில் அமர்ந்தனர். சிலர் தவழும் செடிகளிலும் மரங்களிலும் தரையிலும் பல்வேறு திசைகளிலும் தங்களுக்குள்ளும் கூட பகவான் ஸ்ரீபதியை கண்டு அமைதியாக இருப்பார்கள். இவ்வாறு அனைவருக்கும் இறைவனான கோவிந்தனை தனது பக்தர்களிடம் அவர் கருணை கொண்டார். கருணை கொண்டவர் ராச மண்டலத்தில் அடைக்கலம் புகுந்து அந்த அழகான கோபிகை பெண்கள் அனைவரும் நிறைவடைந்தனர். அரசரே, அங்கே கோபியர்கள் பெற்ற இறைவனின் அருள் ஞானிகளுக்கு கூட கிடைக்காது. எனவே கர்மிகள் அதை எவ்வாறு பெற இயலும்? மகா முனிவரே, இவ்வாறு ராதா வல்லப பகவானான ஷியாம சுந்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனின் ராசத்தில் நடந்த ஒரு விசித்திரமான சம்பவத்தை கேளுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பான பக்தரும் சிறந்த துறவியுமான ஆசுரி என்றொரு முனிவர் இருந்தார். அவர் அழகிய மலையில் பகவான் ஸ்ரீஹரியின் தியானத்தில் ஈடுபட்டு தவம் செய்தார். இதய தாமரையில் உள்ள ஒளிக்குள் அழகான தேவி ராதையுடன் அவர் ஷியாம சுந்தரரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானித்து வந்தார். இரவின் ஒரு கட்டத்தில் முனிவர்கள் தியானம் செய்ய தொடங்கிய போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் தியானத்தில் தோன்றவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் தியானம் செய்தார், ஆனால் வெற்றி பெறவில்லை. இது பெரிய முனிவர்களை வருத்தப்படுத்தியது. பின்னர் முனிவர் தியானத்திலிருந்து எழுந்து மேகங்களால் அலங்கரிக்கப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண ஏங்கி நாராயண ஆசிரமத்திற்கு சென்றார். ஆனால் அங்கு முனிவர் நாராயணரை காணவில்லை. மிகவும் ஆச்சரியம் கொண்டு பிராமண கடவுள் கோலோக மலைக்கு சென்றார். ஆனால் அங்கு அவர் 1000 தலைகளை கொண்ட எல்லையற்ற கடவுளை கூட காணவில்லை. பின்னர் அவர் அங்குள்ள மக்களிடம் இறைவன் இங்கிருந்து எங்கே போய்விட்டார் என்று கேட்டார். அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் இவ்வாறு பதிலளித்த போது முனிவர் மிகுந்த துக்கத்தை உணர்ந்தார். பின்னர் அவர் க்ஷீரசாகரம் என்றழைக்கப்படும் பால் பெருங்கடலான திருப்பார்கடல் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை தீவிற்கு சென்றார். ஆனால் அங்கும் அவர் ஆதிசேஷன் படுக்கையில் பகவான் ஸ்ரீஹரியை காணவில்லை. முனிவரின் மனம் இன்னும் துயரமடைந்தது. அவரது முகம் அன்பால் நிறைந்ததாக தோன்றியது. அவர் தனது தோழர்களிடம் இங்கிருந்து இறைவன் எங்கே போய்விட்டார் என்று வினவினார். மீண்டும் அவருக்கு அதே பதில் கிடைத்தது, எங்களுக்கு தெரியாது. இதை கேட்டதும் முனிவர் மிகவும் கவலையடைந்து, நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கு செல்ல வேண்டும், பகவான் ஸ்ரீஹரியை எப்படி காண்பது என்று சிந்திக்க தொடங்கினார். இதை கூறி அசுர முனிவர்கள் மனம் போல நகர்ந்து வைகுந்தத்திற்கு சென்றனர். ஆனால் அங்கேயும் அவர் லக்ஷ்மியுடன் வசிக்கும் பகவான் நாராயணரை காணவில்லை. நரேஸ்வரரே, அங்குள்ள பக்தர்களிடையே கூட அசுர முனிவர் பகவானை காணவில்லை. பின்னர் அவர் யோகேந்திர முனீஸ்வர கோலோகத்திற்கு சென்றார். ஆனால் அங்குள்ள பிருந்தாவன தோட்டத்திலும் கூட அவர் உயர்ந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காணவில்லை. பின்னர் முனிவரின் மனச்சோர்வடைந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரிவால் அவர் மிகவும் கலங்கினார். பின்னர் அங்கு அவர் இருக்கும் பக்தர்களிடம் எங்கிருந்து இறைவன் எங்கே சென்று விட்டார் என்று வினவினார். பின்னர் அங்கு வசிக்கும் பக்தர்கள் அவரிடம் வாமன அவதார பிரபஞ்சத்தில் ஒரு காலத்தில் பிருஷ்ணி கர்ப்ப அவதாரம் நடந்த இடத்தில் பகவான் தானே வந்துள்ளார். அவர்களின் வார்த்தைகளின்படி மகா முனிவர் அசுரர் அங்கிருந்து அந்த பிரபஞ்சத்திற்கு வந்தார். பகவான் ஸ்ரீஹரியை காணாமல் வேகமாக நடந்து முனிவர் கைலாய மலையை அடைந்தார். அங்கு மகாதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து தியானத்தில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தார். அவரை வணங்கிய பிறகு சோகமான இதயம் கொண்ட முனிவர் இரவில் அவரிடம் கேட்டார், ஆசுரன், இறைவா,
நான் முழு பிரபஞ்சத்தையும் இங்கும் அங்கும் தேடி இருக்கிறேன். இறைவனை காணும் ஆவலில் வைகுந்தத்திலிருந்து கோலோகம் வரை பயணித்திருக்கிறேன். ஆனால் தேவர்களின் இறைவனை நான் எங்கும் காணவில்லை. சர்வக்ஞாசி ரோமனே, இந்த நேரத்தில் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கூறுங்கள். ஸ்ரீ மகாதேவர் கூறினார், அசுரர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரம்மதேவரே, நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தன்னலமற்ற பக்தர். மகா முனிவரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காணும் ஆசையால் நீங்கள் மிகவும் துன்பப்பட்டிருப்பதை நான் அறிவேன். திருப்பார்கடலில் வாழும் அன்னங்கள் மிகுந்த சிக்கலில் இருந்தன. அவர்களை அந்த சிக்கலில் இருந்து விடுவிக்க மிகுந்த ஆர்வத்துடன் அங்கு சென்ற பகவான் ரசிக சேகரர் சமீபத்தில் பிருந்தாவனத்திற்கு வந்து தனது துணைவிகளுடன் ராச விளையாட்டு விளையாடும் அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், முனிவரே, இன்று அந்த கடவுள் தனது மாயையால் 6 மாதங்களுக்கு சமமான ஒரு பெரிய இரவை உருவாக்கியுள்ளார். அதே ராசோத்சவத்தை காண நான் அங்கு செல்வேன். நீங்களும் சீக்கிரம் செல்லுங்கள். அதனால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விருந்தாவன காண்டத்தின் 24ஆம் அத்தியாயமான ராசலீலையின் கண்ணன் எனும் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.